என்னம்மா பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்ட போல் இருக்கு? சாப்பிட்டுங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யார் கடையில வாங்குனீங்க? அத மட்டும் கேட்காதம்மா, அது சீக்ரெட். எனக்கு ப்ளீஸ்ங்க சொல்லுங்க, யார் கடையில வாங்குனீங்க? அடம் புடிப்பிய. நாம சரோஜா கடையில தான். சரோஜா கடை பிரியாணியா? யோ, அவ கடைக்கு போக மாட்டேன்னு சொன்ன. பிரியாணில அவ வடையும் உன் வடையும் சேர்ந்து வரும்போது நினைச்சேன் இது அவ கடை பிரியாணி தானே. பிரியாணியா இது? தூ. உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமாடா? கேளு ஓனர் பொண்டாட்டி. நீ காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்க, ஒரு பக்கம் நரி வருது, ஒரு பக்கம் நாய் வருது. உன்னை நாய் கடிச்சு தின்னா பிடிக்குமா இல்ல நரி கடிச்சு தின்னா பிடிக்குமா? எனக்கு நாய் நரிய கடிச்சு தின்னா பிடிக்கும்டி. இங்க பாருடி, நாளையில இருந்து என் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கணும். நல்ல முட்டையா போடு. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஏன் நீ என்ன டீயா போட போற? லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற? சும்மா சொல்லுடி. லைட்டாவே போடு. லைட்டா முட்டை போட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீ சத்து இல்லாம தீவனம் போடுவ, நான் உன் புள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்டை போடணுமா? அப்புறம் எதுக்குடி கேட்ட? சரிடி, கோபப்படாத. உன் புள்ளைக்கு பெரிய முட்டை வேணுமா சின்ன முட்டை வேணுமா? நீ முட்டையே போட வேணாம், நான் பால்வாடியில வாங்கிக்கிறேன். போ போ. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும்.